வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை இந்த பிளானட்ஸோடைய மூமெண்ட்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. சுக்கிரன், ராகு, புதன், சூரியன் இவங்க எல்லாரும் கும்பராசியில் இருக்காங்க. இந்த வார தொடக்கத்திலேருந்து செவ்வாய் மகர ராசியில் இருக்கிறார். சனி மீன ராசி, குரு மிதுன ராசியாக இருக்கார். அப்போ இந்த வாரத்துடைய போக்கை பார்க்கும்போது எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவோம். நமக்கு வேண்டப்பட்டவனாக இருந்தாலும் சரி, பகைவராக இருந்தாலும் சரி, எந்த கிரகம் 11ஆம் வீட்டில் இருந்தாலும் அது நமக்கு நன்மையே செய்யும் அப்படிங்கிறது விதி. அப்படி இருக்கும்போது 2ஆம் வீட்டுக்குடைய சுக்கிரன் 11ல் இருக்கார். 3க்கும் 6க்கும் உடைய புதன் 11ஆம் வீட்டில் இருக்கார். 11னா லாபஸ்தானம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் சூரியன். ஏன்னா 5ஆம் வீடு திருக்கோணஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர். அந்த சூரியனும் 11ஆம் வீட்டில் இருக்கார். இப்போ மொத்தமாக 11ஆம் வீட்டில் இவ்வளோ கிரகங்களும் நேராக 180 டிகிரிஸில் பார்க்குறது எதை? 5ஆம் வீட்டான சிம்மத்தை பார்க்கிறார்கள். அப்போ 5ஆம் வீட்டான சிம்மத்தை அவங்களெலாம் பார்க்கறதால இந்த ஒரு வாரம் வரப்பிரசாதமான வாரம். ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் வலுக்கிறது. இங்கே 11ஆம் வீடு பலமாக இருக்கிறது. புகழ், பெருமை, எல்லா நன்மைகளும் ஒருங்கே வந்து சேரக்கூடிய வகையில் இந்த வார பலன்கள் உங்களுக்கு அமையவிருக்கிறது. இந்த வார தொடக்கத்திலேயே சில முக்கியமான பிளான்ஸ் மைண்டில் ஓடும். நான் இதை செய்யணும், அதை செய்யணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், ரொம்ப கிளாரிட்டியோடு நினைப்பீங்க. அந்த கிளாரிட்டிக்கு சரியான விடை கிடைக்கக்கூடியது இந்த வாரம் மத்தியம பகுதி, புதன்கிழமையிலேருந்து. அப்போ பெரிய விஷயங்களெல்லாம் நீங்கள் சாதிக்கக்கூடிய நாள் புதன், வியாழன், வெள்ளி. இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான, குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு வெற்றிகளை தரக்கூடிய ஒரு காலம். இதில் முக்கியமான பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடு வாங்கணும், ஒரு லேண்டு வாங்கணும், இல்லை என்னுடைய லேண்டை விற்கணும், வீட்டை விற்கணும், ஏதோ ஒன்று, ரியல் எஸ்டேட் விற்றல் வாங்கல் எதாக இருந்தாலும் சரி, இந்த டிரான்சாக்ஷனுக்கு மிக மிக அனுகூலமான வாரம். அப்போ ஒரு விதத்தில் பார்த்தா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸுக்கும் இது ரொம்ப அனுகூலமான வாரம். இந்த காலகட்டத்தில் நிறைய நல்ல டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை பற்றி பேசுகிறது. சிறப்பான ஒரு காலமாகத்தான் தோன்றுகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மிக சிறப்பான ஒரு காலம். என்ன காரணம்? கிட்டத்தட்ட எக்ஸாம்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறது. புதன் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். ஒரு இதில் சொல்லுவாங்க, பருத்தி புடவையாக காய்ச்சிது அப்படிமான்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க. அதுபோல் நீங்கள் எதை ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதைத்தான் அவன் கேட்பான். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் எப்போ அவுட் ஆகிடுது அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன்களை எல்லாம் நிறைத்து தரக்கூடிய காலமாக இருக்கிறதால அனைத்து தரப்பினருக்கும், மேஷராசியில் பிறந்த அனைத்து தரப்பினருக்குமே மிக மிக சிறப்பான ஒரு காலம். நடுவில் யாரும் வந்து குழப்பாங்க, சனி 12ல் இருக்கார், ஜாக்கிரதை ஜாக்கிரதை. குட்டி சோம்பேறித்தனம் வரும். இந்த குட்டி சோம்பேறித்தனத்தை மட்டும் ஒழிச்சுடணும். அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், டே ஆஃப்டர் டுமாரோ, நோ, டுடே, நவ், அப்படி ஆக்ட் பண்ணுங்க. நிச்சயமாக சக்ஸஸ் இஸ் கேரண்டீடு. நல்ல ஒரு வாரமாக அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னோடய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும்.
ஏன்னா நான் எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.